ஏத்துமாமே. உங்க வீட்டு பயப்புள்ளையா நினைச்சு இந்த கேசு பையனுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு தெரியுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஹாப்பி பொங்கல் 2023. இன்னைக்கு சனிக்கிழமை போகி. ஆக்சுவலாக போகியெல்லாம் வந்துட்டு சிட்டி சைடு அந்த மாதிரி கொண்டுடுவாங்க. கிராமத்து சைடு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா காப்பு கட்டுங்க. ஆமாம், எங்கள் வீடெல்லாம் வந்து பாருங்களேன், இதோ பாருங்கள் கட்டிக்கிறோமா. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டு வந்து வேப்பந்தலை, அதுக்கடுத்து வந்துட்டு ஆவரந்தலை, ஆவரம் செடி இருக்கும்போது ஆவரந்தலையோடது, அப்புறம் பூளை போடுன்னு சொல்லுவோம். இதோ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணையும் சேர்த்து காடு, வீடு, கட்டுத்தர, கிணறு, வண்டி எல்லாத்துக்குமே, கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே. பின்னாடி தெரியுற கரும்பு வந்து கவர்மெண்ட் கொடுத்த கரும்பு. அடுத்து வந்துட்டு கூட சுண்டல். இந்த அன்னைக்கு வந்துட்டு வழக்கமாக சரிங்களா, பாரம்பரியமாக எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இதுதான் செய்வாங்க, சுண்டல். சரிங்களா, சுண்டல் வந்து செய்வாங்க, செஞ்சுட்டாங்க. அது சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்பவுமே நல்லா தான் இருக்குது சுண்டல். எல்லா பக்கம் அதே மாதிரி சுண்டல் செஞ்சு தாளிச்சாச்சு. இதுதான் பொங்கலோடைய ஸ்டார்ட், காப்பு கட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு மேலே ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாசப்பொங்கல் வைக்க மாட்டோம். காரணம் கேட்டீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு லேடி வந்துட்டு வாசப்பொங்கல் பூ பறிக்க போவாங்க. அந்த மாதிரி பூ பறிக்க போகும்போது பாம்பு வந்து கொத்திருச்சாமா. அதனால் வந்துட்டு எங்கள் ஊருக்குள்ளே யாருமே வந்துட்டு வாசப்பொங்கல் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு காப்பு கட்ட அன்னைக்கு எத்தனை பேர் வீட்டு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. The next day. குட் மார்னிங் மக்களே. சாரி, தமிழர் தெரியலாம்லே குட் மார்னிங் சொல்லக்கூடாது. இணைய காலை வணக்கம் மக்களே. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கள் வாட்ச் இருக்குது 5:40 போகுதுங்க. சரிங்களா, இன்னைக்கு வந்துட்டு பொங்கல், வாச பொங்கல். மேக்ஸிமம் டவுனு எல்லா பக்கமுமே வைக்கக்கூடிய பொங்கல் இதுதான். மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது கிராமத்து சைடில் நாளைக்கு தான். நாங்கள் அந்த பொங்கல் தான் வைக்க போகிறோம். அப்புறம் ஏன் வந்துட்டு வேட்டி சட்டையோடு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, எங்கள் அக்கா வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்காக பொங்கல் சேர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா 5 மணிக்கு எழுப்பிட்டு குளிக்க வச்சிருச்சு. இப்போ குளிச்சுட்டு ரெடியாகி நிற்கிறேன். எதுக்காக அப்படின்னா பொங்கல் சேர் கொண்டு போகணும். பொங்கப்பானை எப்பா சரியான வெயிட்டாக இருக்குப்பா. இதுதான் நான் வாங்கி கொடுத்தேன் பொங்கச்சீரு. இது அரிசிகள் இருக்கு, குண்டா, அப்புறம் இதில் வாட்டர் கேனு, நமக்கு தண்ணி குடிக்கிறதா இருக்கும். இவ்வளோ நிறைய அப்புறம் அது இருக்குது. அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்குது, இதுக்குள்ள பழம், அந்த சீர் இருக்குதுங்க. அவ்வளோதான். இதை தான் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு போகணும். பாருங்க, நம்ம ஆமணி இங்கே தான் நிற்குது. என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா, ஆமணியில் பேக் வீலில் ரைட் சைடு டயர் வந்துட்டு மவுத் வந்து கீழே லைட்டாக அமுங்கிச்சு அப்படின்னா காற்று போகுது. அது அடிச்சு வச்சோம் அப்படின்னாலும் காற்று போயிடுது. இதை பொங்கல் முடிஞ்சுதான் சரி பண்ணோன்னு, இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு காலையில் போயிருக்கலாம், நீட்டாக போயிருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுங்க பாருங்க, முன்னாடி அரிசி எது இதுன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் வெயிட் வச்சுக்கிட்டு வண்டியில் வரதா இருக்குது. பரவாயில்ல, இப்படி தானே போய்கிட்டு இருந்த முன்னே. இது வாங்கினதுக்கப்புறம் தான் இதில் போய் பழகுனா டிக்கெட்டு மறுபடியும் போய்க்கலாம், சரி பண்ணிக்கலாம். A few moments later. ஃபைனலாக வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அதை பாருங்க, இதான் எங்கள் அக்கா வீடு. அப்படியே கையெல்லாம் புட்டிச்சுக்குச்சு, அப்படியே விருத்து போச்சு. காஷ்மீருக்குள்ளே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஏன்னா நான் வந்துட்டு ரூரல் ரோட்டில் வரல, ரெகுலராக வருவோம்ல அந்த ரோட்டில் வரல, மெயின் ரோட்டில் வரல, கிராமத்து ரோடு, வில்லேஜ் ரோடு இருக்குமா. சரி, அதில் வேணால் பக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து தொலைச்சிட்டே ஃபுல்லாக 2 சைடு வெள்ளாமக்காடா. என்ன ஹில்ஸில் கூட அந்த கூலிங் இருக்காது போலங்க. அப்படியே மூஞ்சி அப்படியே தொட்டு பார்க்குற மூஞ்சி உணர்வு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஆயிடுச்சு. போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பா வேற மாதிரி குளிருங்க சாமி. குளிருதா ஜர்க்கின பாருங்க எப்படி எடுத்து போட்டுக்கிட்டானு. நீ டீ குடிக்க மாட்டியா? சளியா? இந்த குளிருக்கு எவ்வளோ சூடு குடிச்சாலும் பத்தாதுங்க. காலங்காத்தால 5 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தா இங்க 7 மணி பண்ணிவிட்டாங்க. இப்பதான் சூரியனே உதிச்சு வருதுங்க. இந்நேரம் பொங்க வச்சிருக்கோன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முத பொங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிள்ளையாருக்கு ஏதோ விநாயகருக்கு வந்து பொங்க வைக்கணுமாமா. இப்போ அதுக்கு தான் வந்து கிளம்புறோம். சரிங்களா, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து வாச பொங்கல் வைக்கிறோம். சரிங்களா, விநாயகர் ஒரு பொங்கல், வீட்டில் ஒரு வாச பொங்கல், அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். போனதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வீட்லேயே மாட்டு பொங்கல் வைக்கிறோம், இங்கேயும் மாட்டு பொங்கல் வைக்கிறோம். அந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வருது. சரிங்களா, அந்த வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா 2 வீடியோ போடலாம். இன்னைக்கு டிரைவிங் வந்து நம்ம தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆமணி ஓட்டி வெறுத்து போச்சுங்க. முன்னாடி பவர் ஸ்டேரிங், சரி நார்மல் ஸ்டேரிங்க போச்சா திருப்பவே முடியாது. அது வந்து நான் வந்து முன்னாடி 2 டயர் வந்துட்டு எம்ஆர்எஃப்ல ஏதோ ஒரு கம்பெனி நினைக்கிறேன், என்ன கம்பெனி தெரியல, அந்த டயரோட போட்டு வச்சிருக்கிறதுக்கு திரும்பவே முடியாது. இது அப்படியே ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். டாட்டா இண்டிகா ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்றேன்னா, நான் அந்த ஆடிக்காரு அதெல்லாம் ஓட்டம் எப்படி இருக்கும்
வாழ்க்கை அதெல்லாம் ஓட்டி பார்க்கணுங்க. ஆடி ரோல்ஸ் ராயல்ஸ் எல்லாமே ஓட்டி பார்த்துருந்தேன். காரைக்கால் எல்லாம் கார்கள் ஓட்டி வச்சுக்கிறாங்க. ரைட்டு மக்கள்ஸ், இப்போ ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முகுந்து விட்டுவிட்டு எல்லாரும் பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தான். ஆனா முகுந்து பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால வந்துட்டு அவனையும் ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்துட்டாங்களாட்டு இருக்கு. வந்துட்டான் வாடா 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 அழுது சாதிச்சியா. வடிவேலுக்கு இந்த இதுல கல்யாணத்துல மேக்கப் போடுற மாதிரி காருக்குள்ளே ட்ரெஸ் மாத்துறாங்க. அதனால வந்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். பயங்கர கிராண்டா இருக்குங்களா, ஓரளவுக்கு கிராண்டா பாட்டெல்லாம் போட்டு விளையாட்டு போட்டி நடத்துவாங்க போல. ஸோ அதனால மக்கள் கூட்டம்லாம் இருக்காங்க. பொங்க வைக்கிறாங்க சம்திங் ஏதோ இங்க விளையாட்டு போட்டி நடத்துவாங்க போல. சரி வாங்க போலாமா. எங்க இருக்கு ஐ இந்த எங்க இந்த பக்கம் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. அதுக்கடுத்து வாசப்பொங்கல் வைக்கிறதுக்கு வாசப்பொங்கல் நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க அக்கா வீடு. அதுக்கு வந்துட்டு கரும்பு வாங்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக சாமி போட்டு வெளியே வந்தோம் கிளம்பலான்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு அண்ணா வந்துட்டு ஆட்டோவில் கரும்பு வந்துட்டு வந்தாரா. சரி இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரும்பு 300 ரூபாய்ங்களா? ஓகே 3 பேரும் 300 ரூபாயாமா. அப்படியே இங்கேயே கரும்பு வாங்கிட்டா வேலை முடிஞ்சு. வீட்டுக்கு போயிட்டா டேரெக்டாக வாசப்பொங்கல் தான். என் தலையில கரும்பை கட்டிட்டு கார்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம தலைவரோட நான் வந்து கரும்பு எடுத்து வீட்டுக்கு போக போறேன். ஹாப்பி பொங்கல் போலாம் தலைவரே. மணி வந்து இப்போ 9:45 ஆச்சுங்க. இப்போதான் வந்து 2 கல் கூட்டிக்கிறாங்க. இன்னொரு கல் எங்கள் மாம்ஸ் தேட போயிருக்காரு. எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் பொங்க வச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம். சாப்பிட்டும் கூட பொங்க வைக்கலாம். எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வாச பொங்கல் பற்ற வைக்கிறாங்க. ஓகே சூப்பர். எங்கள் அக்கா வந்துட்டு காலங்காத்தால 3:30 எந்திரிச்சு பாருங்க. பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம். அப்படியே அப்பா பரவாயில்லையே, போய் சாப்பிடலாம் போல ஆசையா இருக்குது. பொங்கல் சாமி பிடிச்சு சாப்பிடணுமா? காலைல மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி ஆயிடுச்சு. பசி பயங்கரமாக எடுத்துருச்சு. ஸோ அதனால் சாப்பிடலாம். பாருங்க எல்லாருமே பந்தியில் உட்காந்தாச்சு. சத்தியமா எங்கள் அக்கா தான் சமைச்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சுருக்கிறாங்க. வேற மாதிரிங்க, நல்லா இருக்குது. டைம் வேறு 10 மணி ஆயிடுச்சா. செம்ம பசி. பாருங்க எங்கள் மாமா அவங்க பையன் கூட்டுறாங்க, அண்ணன் அவங்க பொண்ணு கூட்டுறாங்க. அடுத்த வருஷம் நம்மளும் நம்ம தவன் குட்டி கூட்டலாம். கொஞ்சம் கொஞ்சம் வைமா, மறு கொஞ்சம் வைக்கும். தூங்கிட்டு இருக்கிறாரு கவுசு.
இதுலயே போட்டு சொல்லல அவ்வளவுதான் பொங்கல் லேக் வைங்க லேக் வைங்க ஐயப்பா மெலிச்சு மெட்டது மாட்டேங்குது மாமா இங்க எழுப்புடு அப்பல சீத் எடுத்து தீவுடா தூயிட்டு விளக்கு இருந்தா தீவம் போடு சாப்பிடலாம் இங்க ஒப்பன மாரி வீடு இருக்குது பாப்பா இங்க திரும்பு வைக்கலையா அட அவனுக்கு வெயிங்க வாசாமி ஹாப்பியா பண்ணு பண்ணு போய்டா சாப்பிடுங்க ஓகே சூப்பர் உங்களுக்கு இல்லையா உங்க அம்மா அவ்வளோதான் எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வாச பொங்கல் உறவினர்களோட நண்பர்களோட எல்லாத்தோட ஜாலியாக வாச பொங்கல் சாப்பிட்டுருக்கோம் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சது கட்டணமா இருக்குல்ல நல்லா இருக்கு கலை இனிப்பு இனிப்பு கரெக்டாக இருக்கு கட்டண போட்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்கு வேற மாதிரிங்க செம்மையா இருக்குது ஆமா பொங்கலோ பொங்கல் யாரும் சொல்லவே இல்லை பொங்கலோ பொங்கல் அப்ப நீங்க சொல்ல மாட்டாங்களா அவ்வளவுதாங்க வாச பொங்கல் வந்து வச்சு ஜம்முன்னு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு அடுத்து வந்துட்டு இன்னொரு இனிப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கரும்பு அதை கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பண்ணி 2 கார்டு போட்டலாம் Oh no! ஓகே